2021 வெயில் வரலையா? அந்த நேரத்திலேயே வெயில் வந்துச்சு, அப்ப அக்கறை இல்ல. ஆனா இப்ப அக்கறை வருது. இவருக்கு மாற்றி இன்னொருத்தர் சொல்றாருல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி இவர் 5000 ரூபாய் கொடுத்திருக்காரா? நாங்க ஆட்சிக்கு வந்தா கருணை தொகையாக 10,000 ரூபாய் கொடுக்கிறோம். கருணை தொகை. அவர் யாரு தெரியல, இவர் பாரிவள்ளல் பரம்பரை. அவர் பேகனுடைய கடைசி பேரன் எடப்பாடி பழனிசாமி, பேகனுக்கு கடைசி பேரன். அவர் நாங்க 10,000 ரூபாய் கொடுக்கிறோம். ஐயா நீங்க 10,000 கொடுக்கட்டும், அவர் 5000 கொடுக்கட்டும். அவர் ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறாராம். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்க கடையில போய் கூப்பனை கொடுத்து 8000 ரூபாய்க்கு பொருட்களை வாங்கிக்கலாம். பொருள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டிவி வேணுமா வாங்கிக்கங்க, மிக்சி வேணுமா வாங்கிக்கங்க, கிரைண்டர் வேணுமா வாங்கிக்கங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் வேணுமா வாங்கிக்கங்க, இல்ல ஃப்ரிட்ஜ் வேணுமா வாங்கிக்கங்க, எது வேணாலும் வாங்கிக்கங்க. அரசு உங்களுக்கு இலவசமாக இந்த பொருட்களை கொடுக்கும். கூப்பன். இவர் 8000, அவர் 10,000. இப்ப இந்த 2 பேர்த்தையும் நம்ம கேட்கிறோம், ஐயா எங்களுக்கு டிவி ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, மிக்சி கொடுத்துட்டீங்க, கிரைண்டர் கொடுத்துட்டீங்க, ஆடு மாடு கொடுத்துட்டீங்க, தோடு கொம்பட்டான் கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, கேபிள் கனெக்ஷன் கொடுத்தீங்க, அதுல நீங்க நல்ல வருமானத்தை பாத்தீங்க, இப்படி நிறைய கொடுத்துட்டீங்க. திங்கிறதுக்கு சோறு நீர் எந்த நாய்மையா கொடுக்கும்? எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா அல்லது ஐயா ஸ்டாலின் கொடுப்பாரா? யாரும் கொடுக்க முடியாது. இந்த விவசாயி தான் ஜோறு நீரும் கொடுக்கணும். அப்ப நாங்க தான் களத்துல நிக்க முடியும். நீங்கள் டிவி இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், அதுல புதுசா வந்த பக்கா மாசு அது ஒண்ணு. நான் 6 சிலிண்டர் கொடுக்க போறேன்னா உலக போர் ஒட்டு மொத்தமா உலக நாடுகள் முழுக்க கேஸ் தட்டுப்பாடு முடிச்சுட்டேன். ஒரு வார்த்தை முடிஞ்சு, மொத்தமா முடிஞ்சு. நம்ம இந்தியா முழுக்க கேஸ் தட்டுப்பாடு, உலகம் முழுக்க ஒரு பதட்டமான சூழ்நிலை. அப்ப இதை இலவசமா கொடுப்ப, அடுப்புல போட்டு சமைக்கிறதுக்கு காய்கறி, வெண்டைக்காய், சுண்டைக்காய் எல்லாம் யாரெல்லாம் கொடுப்பா? அதை யாரு கொடுப்பா? அதை விவசாயி தான் கொடுக்கணும். அந்த விவசாயியை அரசு தொழிலாளி, அவர் அரசு ஊழியர்னு சொன்னா கிண்டல் பண்றது. ஆடு மாடு மேய்க்க சொல்றீங்க, விவசாயம் பண்ண சொல்றீங்க. ஏன் படித்த பிள்ளைகள் விவசாயம் பண்ணக்கூடாது, ஆடு மாடு மேய்க்க கூடாது? உனக்கு ஆடு மாடு மேய்க்கிறதா எப்படி தெரியுமா? இன்னைக்கு இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிறது போல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆடு மாடு மேய்க்கிறதுனா ஒரு தூக்கு சட்டியை தூக்கிக்கிட்டு, ஒரு கையில ஒரு குச்சியை தூக்கிக்கிட்டு, இந்த தாவேக்கா தெருவில் தெரியுதுல பிபி பிபின்னு ஊதிக்கிட்டு அந்த மாதிரி அப்படின்னு ஓட்டுறதுக்கு நினைக்கிறியா? ஏய் ஆஸ்திரேலியாவை பாருடா, படிச்சிருக்கீங்களா? இல்ல திமுக அதிமுக யாரும் படிச்சிருக்க வாய்ப்பு இல்ல. வேணா காணொலி காட்சிகளை நாங்க காட்டுறோம், எடுத்து பாரு. ஆஸ்திரேலியால ஹெலிகாப்டர் மாதிரி வைக்கிறாங்க, ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து. அது போல எங்கள் பிள்ளைகள் ஏசி அறைக்குள்ள, சிசிடிவி பொருத்தப்பட்ட ஏசி அறைக்குள்ள உள்ள உட்கார்ந்து ஆடு மாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு, இதை பார்க்க முடியாதா? ஏன் படித்தவர்கள் இந்த வேலை பார்க்க கூடாதா? படித்தவர் விவசாயம் பார்க்க கூடாதா? உங்களுடைய நவீன தொழில்நுட்பத்தை விவசாயத்தை பயன்படுத்த கூடாதா? பயன்படுத்த முடியும். ஆனால் விவசாயம் பண்றது அவமானம்னு சொல்லிட்டு நீ சோத்துல எப்படி கை வைக்கிற? நாங்க இந்த திமுக அதிமுக கேட்கிறோம், காலையில டெய்லி இட்லி வேணும்னு இட்லியை எடுத்து திங்கும் பொழுது உனக்கு என்னவான்னு நினைச்சு நீ திங்கிற? அது விவசாயி தானே உற்பத்தி பண்ணா, அந்த விவசாயியை ஏளனம் பண்றது, கிண்டல் பண்றது. விவசாயம்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. பண்ணை தொழிற்சாலைகள், நிலமும் மரமும் சார்ந்த தொழிற்சாலைகள். நாங்க ஒரு கனவோட இருக்கோம், எங்கள் தேசத்தை எப்படி படைக்கணும். இந்த காவிரி டெல்டா பகுதி முப்போகம் விளைஞ்ச பகுதி. ஆனா இன்னைக்கு ஒரு போகம் விவசாயம் செய்ய முடியும். அப்ப விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு கடன் கொடுத்தா பத்தாது. இந்த திமுக அதிமுக 2 பேரும் விவசாயிகளுக்கு நாங்க கடன் கொடுக்கிறோம். ஏழை விவசாயிகளாக இருக்கிறாங்க. 75 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கிறீங்க. விவசாயம் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்புன்னு காந்தியடிகள் சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் இங்க விவசாயம் பாழா போயிருக்குன்னா இதுக்கு காரணம் யாரு? ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்த 2 பேர் நபர்களும் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. விவசாயத்துக்கு கடன் கொடுக்கிறோம், விவசாய கடன் தள்ளுபடி. அப்படி இல்ல, ஒரு முறை நீங்கள் கடன் கொடுத்தீங்க, அந்த கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்க. அடுத்த முறையும் விவசாயி கடன் வாங்குறான்னா அவன் உற்பத்தி பண்ண பொருளுக்கு சரியான விலை கிடைக்கல. அப்ப அந்த விலையை, அடிப்படை ஆதார விலையை, நெல்லு ஒரு மூட்டை இவ்வளவுன்னா அரசு நிர்ணயிக்கணும். விவசாயி பாதிக்காத வண்ணம் அதை நிர்ணயிக்கணும். அதை இவர்கள் செய்திருக்கிறார்களா? 75 ஆண்டுகள் மாறி மாறி திமுக ஓட்டு போடுங்க, இல்ல எம்ஜிஆர் இருந்தாரு அதனால அதிமுக ஓட்டு போடுங்க, ஜெயலலிதா இருந்தாங்க ஓட்டு போடுங்க, எடப்பாடி பழனிசாமி இருந்தார் ஓட்டு போடுங்க, ஓபிஎஸ் இருந்தார் ஓட்டு போடுங்க, அங்கிட்டு ஸ்டாலின் இருந்தார் ஓட்டு போடுங்க, கருணாநிதி இருந்தார் ஓட்டு போடுங்க, அண்ணாதுரை இருந்தார் ஓட்டு போடுங்க, பெரியார் இருந்தார் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டு மாத்தி மாத்தி போட்டு என்ன பயன் இருக்கு? ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. யாருடைய வாழ்க்கையை மேம்படும்? பள்ளிக்கூடங்கள் சரியா இல்ல, மருத்துவமனைகள் சரியா இல்ல. நீங்க மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. இந்த திமுக கோட்டைன்னு சொல்றாங்க, திருச்சி திமுக கோட்டை. இந்த கோட்டையை சல்லி சல்லியா நொறுக்கிறதுக்கு தான் அண்ணன் சீமான் வந்துகிட்டு இருக்கிறாரு. வந்து நொறுக்குவாரு. நீங்க உங்க கோட்டைன்னு சொல்றீங்கல்ல, உங்க கோட்டையாக நீங்கள் வைத்திருக்கிற இந்த திருச்சி மாவட்டத்தில் ஐயா கே.என். நேரு, அண்ணன் அன்பில் மகேஷோ, அல்லது இந்த கிழக்கு தொகுதியினுடைய அண்ணன் இனிகோ இருதயராஜோ என்னைக்காவது ஒரு நாள் அரசு மருத்துவமனையில போய் காய்ச்சல் தலைவலிக்கு ஊசி போட்டுக்க, மாத்திரை வாங்கி தின்றுக்கன்னு நீ சொல்லு, நான் இந்த இடத்த விட்டு இறங்கி போயிடும். நாங்க அரசியலே பேசல. ஒரு அமைச்சர் போக மாட்டாரு. செந்தில் பாலாஜி அமைச்சருங்க பக்கத்து மாவட்டம் கரூர்ல என்ன பண்ணாரு? இடி அதிகாரிகள் ஒரு 4 கேள்வி கேட்டாங்க.
உன் தம்பி அசோக் குமார் யாரு, எங்க பணத்தை சேர்த்து வச்சிருக்க, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க, கரெக்டா பதில் சொல்லு. இதை கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாம நெஞ்சு வலி வந்து இங்க கை வைக்கிறாப்ல. நமக்கெல்லாம் நெஞ்சுனா இப்படி ஐயோ நெஞ்சு வலிக்கலாமோ, அவர் மட்டும் கீழே இறக்கி இங்க வச்சுக்குவாப்ல. வயிற்றுலங்க சிரிக்கிறீங்க, வயிற்ற புடிச்சுக்கிட்டு படுத்துட்டாப்ல, பேண்ட்ல மூத்திரம் போயிடுச்சு. அப்ப அவர் எங்க போனாரு? ஏன் அரசு மருத்துவமனைக்கு போல, தனியார் மருத்துவமனை. ஒரு அமைச்சர் தனியார் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பார்க்கிறாருன்னா நாட்டு மக்களுக்கு அரசு மருத்துவமனை மீது எப்படி நம்பிக்கை வரும்? இந்த நம்பிக்கை கொடுக்க வேண்டிய நபர்கள் யாரு? இந்த ஆட்சியில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள். இப்ப நாம் உங்க வச்சு ஆட்சிக்கு வர்றோம், நாங்க என்ன சொல்றோம்? அண்ணன் சீமானுக்கு உடம்பு சரியில்லை, அண்ணன் சீமானோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, எங்க ஐயா மருத்துவர் கிருஷ்ணசாமி அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு மாத்திரம் அவரே வாங்கி போட்டுக்கிறாரு, அவரே மருத்துவர் தான், அவர் பார்த்துக்குவாரு. இருந்தாலும் மக்களுக்கு நம்பிக்கை வரணும்னா அரசு மருத்துவமனையில போய் நாங்களே உட்காருவோம். எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு அங்கதான் பார்ப்போம், சட்டமா போட்டுவோம். இவர்களை மாதிரி வாயில வாய்ச்சவராலே இந்த பக்காம் பஸ் மாதிரி வாயில வந்ததை அடிச்சு விட்டு போறது, ஸ்கிரிப்ட் எழுதி விட்டானா படிச்சுட்டு போறது, அப்படி இல்ல. நாங்கள் உள்ளத்துல இருந்து சொல்றோம், தெளிவா சொல்றோம், சட்டமாக ஏற்றிடுவோம். அரசு ஊழியர்கள், அரசு துறை இருக்கிற அமைச்சர்கள், அரசுல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசினுடைய சலுகைகளை அனுபவிக்கின்ற அத்தனை பேரும் அரசாங்க மருத்துவமனையில தான் போய் சிகிச்சை பார்க்கணும். சட்டம் அப்படி சட்டத்தை போட்டுவிட்டா எல்லாம் மாறிடும். அப்படித்தான் பள்ளிக்கூடங்களும் யாருடைய மகன், அண்ணன் சீமானுடைய பையனா இருந்தாலும் சரி, என் மகனா இருந்தாலும் சரி, ஐயா கிருஷ்ணசாமியுடைய குடும்பத்தில் இருக்கவங்களா சரி, யாராக இருந்தாலும் கடைசி குடிமகன் முன்னுசாமியா இருந்தாலும் சரி, குப்புசாமியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுடைய மகன் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும். சட்டம். அரசு அலுவலகமா இருக்கா, அரசு அலுவலகத்துல வேலை செய்யா, அரசாங்க ஊழியரா, நீங்க அரசு பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைய படிக்க வைக்கணும். அப்படி படிக்க வைத்தால் அரசினுடைய பள்ளிக்கூடங்களும் மருத்துவமனைகளும் தரம் தானாக உயரும். உங்களுக்கு கக்கன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? கக்கன்னு ஒரு அமைச்சர் கடைசி வரை அரசு மருத்துவமனை தான் சிகிச்சை பார்த்தார். சிகிச்சை பலனின்றி அவர் இறந்து போயிட்டார். ஆனா அந்த கக்கன் சொல்லும் பொழுது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இதே எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு, ஐயா நீங்க முன்னாடி அமைச்சரா இருந்தவரு, நீங்க வாங்க உங்களுக்கு நாங்க தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பார்த்து உங்க பிரச்சனையை சரி பண்ணிடுறோம். ஆனா கக்கன் சொன்னாரு, நான் முன்னாள் அமைச்சராக இருந்தவன், எனக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை வரலன்னா நாட்டு மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்னு கக்கன் கேட்டாரு. இன்னைக்கு அந்த கக்கன் போல ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டில் காட்ட முடியுமா? இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் எப்படி மருத்துவமனை நடத்துவாங்க? போனீங்கன்னா கிட்னியை உருவிட்டு விட்டுருவாங்க. லைட்டா அப்படி கோட்டை போட்டு அப்படி உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு அப்படி மேலாப்புல தையல் போட்டு போயிடுவான். கேட்டா அங்க சொல்லுவாங்க, யாரு எங்க தொகுதியில இருந்து போனாலும் ஓட்டர் ஐடி வச்சிருந்தா போதுங்க, உங்களுக்கு எல்லா மருத்துவமும் இலவசம். யாரு? அந்த எம்எல்ஏ நடத்துற ஒரு இதுல மருத்துவமனைக்கு, மருத்துவ கல்லூரியில யாரு போனாலும் இலவசமா மருத்துவம். அப்ப அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும், அப்ப தமிழ்நாட்டு மக்கள், ஏன்னா அந்த தொகுதி மக்கள் மட்டும் தான் அவருடைய டார்கெட். அந்த தொகுதியில ஒட்டுமொத்தமா 2.25 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. அவருக்கு கணக்கு எப்படின்னா 2.25 லட்சம் வாக்காளர்கள் இல்ல, 2.25 லட்சம் கிட்னி. ஒரு கிட்னிக்கு 2 லட்சம் ரூபாய் வச்சா 2.25 லட்சம் கிட்னிக்கு எத்தனை வைக்கலாம் அப்படின்னு அவருக்கு அந்த கணக்கு. இலவசங்களை ஏங்க கொடுக்கணும்? இலவசங்கள் ஏன் கொடுக்கணும்? இலவசங்களை கொடுத்து மக்களை கவர்வதற்கான வேலை, அவ்வளவுதானே தவிர வேற ஒரு பயனும் இல்லை. இந்த 2 பேர் தான் இப்படி இருக்காங்க. நான் மாற்று அரசியல், நான் மாற்று சக்தி அப்படின்னு பேசிட்டு இங்க ஒருத்தர் வரலாறு. இப்ப முந்தின நாள் கூட வந்து பேசிட்டு போனாப்லையா வந்தாரு, இதெல்லாம் பேசினாரா, இதை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. அவருக்கு அதை பற்றி ஒரு சதவீதம் அறிவு இருந்திருந்தால் உயர்கொண்டான ஆரை பத்தி பேசியிருப்பாரு, காவேரி ஆரை பத்தி பேசியிருப்பாரு. காவேரி பிரச்சனை இங்க இருக்கு, காவேரி பிரச்சனை இருக்கு மயிறு, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. காவேரியில ஏன் தண்ணி வரல அதை சொல்லணும்ல. காவிரியில கர்நாடகா குறுக்க அணையை கட்டி அவன் கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறான். கர்நாடகாக்காரனை பார்த்து ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசியிருந்தா காவிரியில தண்ணியை கொடுக்க முடியாது, பேச முடியாது இவர்களால. ஏன்னா அடுத்து கர்நாடகால இவர் படம் ஓடாது. அப்ப படத்திற்காக இவர் ஒரு அரசியலை பண்ணிட்டு அந்த படம் வந்துருந்துச்சுன்னா இப்ப என்ன சொல்றாங்க? காவல்துறை எங்களை அடக்குமுறை செய்யுது, ஒடுக்குமுறை செய்யுது, எங்களை அப்படி நசுக்குது, இப்படி பிதுக்குது அப்படின்னு உட்காந்து வீடியோ போட்டுட்டு உட்காந்து கதறிக்கிட்டு இருக்க. டேய், எனக்கு முன்னாடி அண்ணன் சாட்டை துறைமுருகன் சொன்னார்ல, 2009 வழக்கு 2009 ஆரம்பிச்சது, இன்னைக்கு 2026. இன்று வரை காவல்துறையினுடைய அடக்குமுறை, நெருக்கடி எல்லாத்தையும் சமாளித்து ஆளுங்கட்சியினுடைய அத்தனை வழக்குகளுக்கும் எதிர்கொண்டு களத்துல நாங்கள் தனியா நிக்கிறோம். உன்ன மாதிரி ஊர்ல கூட்டம் போட்டு உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கலங்க ஐயா. ஒப்பாரி வச்சு நாங்க கதறல. நீ சரியான ஆட்சி கொடுக்கறியா இல்ல நாங்கள் சரியா மக்களுக்கு ஆட்சி கொடுக்கறோமான்னு பேசுவோம், பேசுவோம், சண்டை போடுறோம். ஆனால் இவர்கள் அதை விட்டுட்டு இவர் உட்கார்ந்து பாட்டு பாடுறது, அவருக்கு வேணா நம்ம ஒரு பாட்டு வேணா பாடுவோம். சின்ன பிள்ளை எல்லாம் பாடினதுதான் நிலா நிலா ஓடிவான்னு பாடணும்ல, அது வேணா மாத்தி வேணா அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு சொல்லலாம். அணிலே அணிலே ஓடிவா, மரத்தின் மீது ஏறி வா அப்படின்னு அவருக்கு பாட்டு, அந்த பாட்டு வேணா பாடலாம். அப்படி பாடுவோமா? உங்களுக்கு என்ன தத்துவம் இருக்கு, கொள்கை இருக்கு. அவர்கள் 2 பேரும் இலவசம்.
அவருக்கு 2 பேரும் இலவசம் அறிவிக்கிறாங்கன்னா அவங்க கட்சியில இருக்கிற அருண்ராஜ் ஒரு வேட்பாளருங்க, இதுல திருச்செங்கோட்ல வேட்பாளரா நிக்கிறார். அவரு ஐஆர்எஸ் படிச்சவருங்க. அண்ணாமலை ஐபிஎஸ் எதுக்கு படிச்சா அப்படின்னு தெரியாம, எதுக்கு வேலை ஒன்று தெரியாம இப்ப பிஜேபியில போய் நிக்கிறார்ல, அண்ணாமலை மாதிரி இவரு ஒரு ஐஎஃப்எஸ். அவர் வந்து சொல்றாரு, இலவசங்களை கொடுத்து நாட்டு மக்களை கடுத்து விட்டார்கள் அப்படின்னு அவர் மேல பேசுறாரு. இங்க வந்து 2 நாள் கழிச்சு பார்த்தா இவர் இலவசம், அவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா, நான் அண்ணன் சீராக 2500 ரூபாய் கொடுக்க போறேன். அவங்க கட்சி போராட்டத்துல அவங்க கட்சியினுடைய நிர்வாகி பேசுறாங்க, வேண்டாம் வேண்டாம் இலவசங்கள் வேண்டாம், இலவசத்தை கொடுக்காதே நாட்டை கெடுக்காதே அப்படின்னு அவங்களே பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா அவங்க கட்சியினுடைய தலைவர், நான் 2500 ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாம பெண்களுக்கு நாங்கள் தாலி கொடுத்து அதுக்கு அண்ணன் சீரன்னு பேர் வைக்கிறேன். இந்த நாட்டுல ஒரு சட்டம் ஒண்ணு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வரதட்சணை வாங்குறது அப்படிங்கிறது இந்த நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. வரதட்சணை கொடுமை பத்தி எல்லாருக்கும் தெரியும், எல்லா பெண்களுக்கும் தெரியும். வரதட்சணை இருக்க கூடாது, அரசு தான் சொல்லுது, வரதட்சணை யாரும் கேட்க கூடாது. இந்த அண்ணன் சீரன் நீங்க கொடுக்குறீங்க, இது மறைமுக வரதட்சணையா இல்ல என்ன கணக்கு இது? உங்க கட்சியினுடைய கொள்கை தலைவராக நீங்க யாரை வச்சிருக்கீங்க? திரு பெரியார் அவர்களை வச்சிருக்கீங்கல்ல. அந்த ஈவே ராமசாமி என்ன சொல்றாரு, பெண்கள் தாலி அறிவது அடிமை சின்னம், அதை அறுத்தறிங்கள், அப்ப பெண்கள் தாலியை அறுத்தறிங்கன்னு பெரியார் சொல்றாரு. ஆனால் அவரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிற தாவேகாவுடைய திரு தலைவர் விஜய் அவர்கள், அவர் அண்ணன் சீராக பெண்கள் தாலிக்கு நாங்கள் 1 பவுன் தங்கம் கொடுக்கிறோங்கிறாரு. உன் கொள்கை தலைவருடைய கொள்கையவே நீ பின்பற்ற முடியாத நீ எப்படி அரசியல் செய்வ? எந்த தத்துவம் புரிதலும் இவர்களுக்கு இருக்கா? இலவசங்கள் 2000, 2500, 3000, 3500, கடைசியில என்ன பாண்டியராஜா படத்துல வர்ற மாதிரி 2000, 4000, 6000, 8000, 10,000 அப்படிதான் போயிட்டு இருக்கு. திமுக 2000, அதிமுக 2000. அவங்க 8000க்கு கூப்பிடு, இவர் 10,000க்கு இவர் கொடுக்குறாரு, 10,000 காசு கொடுக்குறாரு. அவர் வந்து 8000க்கு நாங்க 5000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டோங்கிறாரு, இவர் பிரிச்சு கொடுக்குறேங்கிறாரு. கடைசியில மக்களுக்கு என்ன பிம்பிலிக்கு பிளாப்பி நாட்டை அவன் மொத்தமா கூறு போட்டு விட்டுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இதை யார் கண்டிப்பது? யார் இதை சரி செய்வது? மக்கள் நீங்கள் தான் உணரணும். முதல்ல மாற்றத்தை உங்களிடத்துல இருந்து தொடங்குங்க. எதற்கு இவர்களுக்கு வாக்கு? நம்முடைய தண்ணியை இவங்க வச்சிருக்காங்களா? நம்முடைய ஆறுகளை இவர்கள் வைத்திருக்கிறார்களா? தமிழ்நாட்டுக்குன்னு தமிழ் மன்னர்கள், இங்க நம் முன்னோர்கள் பல படிநிலைகள் வச்சிருந்தாங்க. ஆறு, ஏரி, குளம், குட்டை, கம்மாய், தாங்கல், ஊரணி, இவ்வளவு படிநிலைகள் இருக்கு. இன்னைக்கு இதுல ஏதாவது இருக்கா? இந்த ஏரி குளங்களை தூர்வாராம நிலத்தடி நீர்மட்டம் அதர பாதாளத்துக்கு போயிடுச்சு. மக்களுக்கு குடிக்கிறதுக்கு நீரை சுயசுங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து கொடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கத்தால் நாட்டு மக்களுக்கு குடிநீரை கொடுக்க முடியாதுன்னா இது எவ்வளவு கேடுகட்ட அரசாங்கம். நாம இன்னைக்கு தண்ணி வேணும், கடையில போய் வாங்குறோம், பாட்டில் 20 ரூபாய். நாட்டு குடிமக்களுக்கு பாட்டில் 20 ரூபாய். அந்த பாட்டிலை உற்பத்தி செய்கின்ற தனியார் முதலாளிக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது? ஒரு பாட்டில் 1 லிட்டர் தண்ணி வெறும் 20 காசு. 20 காசுக்கு பெப்சிக்கு, கோக்குக்கு, ஆக்வா ஃபீனாவுக்கு, ஆண்டவர் வாட்டருக்கு வெறும் 20 பைசாவுக்கு 1 லிட்டர் தண்ணியை அரசாங்கம் கொடுக்குது. அதை அந்த தனியார் முதலாளி 20 ரூபாய்க்கு நமக்கு விற்கிறார். அதுக்கு வரி அரசாங்கத்துக்கு போகுது. நீங்கள் 2000, 6000, 5000 கொடுத்தேங்கிறீங்க, எங்களுக்கு சொத்து வரியை ஏற்றி இருக்கிறீங்க, வீட்டு வரியை ஏற்றி இருக்கீங்க, எங்களுக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றி இருக்கிறீங்க, எங்களுக்கு மானியமாக இலவசமாக கேஸ் தர்றேன்னு சொன்னீங்கல்ல. திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில 100 ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்குறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. அதிமுக நாங்கள் வந்தால் 200 ரூபாய் மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க. எங்கேயாவது கொடுத்திருக்கிறார்களா? இதுவரை செய்திருக்கிறார்களா? அப்ப அதுல விலைவாசி ஏற்றம் வருது, நமக்கு வரி சலுகை, வரி அதிகமாகுது, வரி அதிகமாக கட்டுறோம், 2000 ரூபாய் கொடுக்குறோம். ஆனால் வருஷத்துக்கு 6000 இருந்து 10,000 வரை மறைமுகமாக வரி. நாம வாங்குற பொருளுக்கெல்லாம் இல்ல, இந்த சொத்து வரி, குடிநீர் வரி, சாலை வரி, இந்த வரிகள்ல மட்டும் ஆண்டுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல நம்ம கொடுக்கிறோம். இது இல்லாம நாங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும், காலையில வாங்கி பயன்படுத்துற பர்பஸ்ல இருந்து இரவு கொளுத்தி வைக்கிற ஊதுபத்தி வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி, எல்லாத்துக்கும் காசு. எங்க இருந்து கொடுக்கிறோம்? நம்மளுடைய காசுல இருந்து கொடுக்கிறோம். அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு உலக வங்கிட்ட கடன் வாங்கி 10 லட்சம் கோடிக்கு மேல கடன். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கடன் 10.25 லட்சம் கோடி, 4.25 லட்சம் கோடி கடனாக இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விட்டு போகும்பொழுது அன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சொன்னாரு, ஆக நிர்வாக திறனற்ற எடப்பாடி பழனிசாமி 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறார்களே, இதை யாரும் கேட்க மாட்டார்களா? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 4.25 லட்சம் கோடியை அழைத்து விட்டு தன்மானமிக்க தமிழர்களாக நாங்கள் வாழ வைக்க போறோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் பேசினார். 67 இருந்து 2021 வரை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாங்கிய கடன் 4.25 லட்சம் கோடி. இவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 6 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கார்கள். இந்த கடனுக்கு என்ன செலவு பண்ண? மருத்துவத்தை தரம் உயர்த்திருக்கீங்களா? பள்ளிக்கூடங்கள் புதுசா கட்டி இருக்கீங்களா? ஸ்மார்ட் கிளாஸ் நடத்தி இருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? எதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? ஏதாவது ஒண்ணுல கடன் வாங்குற மாநிலத்துல தமிழ்நாடு அதிக கடன் வாங்குற மாநிலத்துல முதல் இடத்துல இருக்கு. இதுல வெக்கமே இல்லாம சொல்றாங்க தமிழ்நாடு நம்பர் 1. ஆமா, தமிழ்நாடு நம்பர் 1.
உலக வங்கிட்ட கடன் வாங்குறதுல தமிழ்நாடு நம்பர் 1, ஆத்து மணலை திருடி விற்கிறதுல தமிழ்நாடு நம்பர் 1, கனிம வளத்தை திருடி விற்கிறதுல தமிழ்நாட்டுல நம்பர் 1. இங்க இருக்கிற இயற்கை வளங்களை நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் என்று பல தனியார் முதலாளிகளுக்கு தாரை வாக்குறதுல தமிழ்நாட்டுல நம்பர் 1. எங்களுடைய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதுல தமிழ்நாடு நம்பர் 1. இப்படி எல்லாத்துலயும் நம்பர் 1 முதலமைச்சர் அப்படின்னு மாறுதட்டிக்கிறார் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், இதுல எல்லாம் நம்பர் 1 இருக்கீங்களே, டாஸ்மாக் வியாபாரத்திலையும் நம்பர் 1ங்கிற போர்ட நீங்க ஏன் போட்டுக்க மறுக்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்க எல்லோரையும் குடிகாரர்களாக மாற்றிய ஒரே ஆளு ஐயா கலைஞர் கருணாநிதி. நேற்று பேசுறாரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. எப்படி பேசுறாரு தெரியுமா? கருணாநிதிங்கிற பேரையோ கலைஞர்ங்கிற பேரையோ சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்ல. அவர் உண்மையிலுமே வாழும் சிங்கமாக வாழ்ந்தவர். எப்படி சிங்கமா வாழ்ந்தவர்? எப்படி சிங்கமா வாழ்ந்தவர்? இந்திரா காந்தி அம்மையாருடைய கால்களை போய் காரை தழுவி காலில் விழுந்து எனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுங்க, எங்க மீது ஊழல் வழக்கு குற்றச்சாட்டுகளை நீங்கள் நினைத்து போக செய்யுங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சாரு இந்திரா காந்தி கிட்ட. அதை சொல்றீங்களா சிங்கம்னு? எந்த இடத்துல சிங்கம்? இந்த காவிரி ஆறுடைய உரிமைகள் பறிபோறதுக்கு முழு முதல் காரணம் அந்த கலைஞர் கருணாநிதி தான். அவரை போய் சிங்கம் இருக்கீங்க. அவர் சிங்கம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அசிங்கம் கலைஞர் கருணாநிதியும் அவருடைய ஆட்சியும். 2009 எங்கள் மக்கள் 1.25 லட்சம் பேரை துள்ள துடிக்க கொலை செய்வதை பார்த்துட்டு எங்கள் பச்சிலம் குழந்தைகளை வயிற்றுக்குள்ள இருந்த சிசுவை வயிற்றை கிழித்து எடுத்து தெருவில் போட்டு மூச்சு காலால் சிங்களன் மிதிக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தில் கனிமொழிக்கு பொறுப்பு வாங்குவதற்காக, டிஆர் பாலுக்கு பொறுப்பு வாங்குவதற்காக எல்லாத்தையும் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு வாயை மூடி வாயை பொழந்துட்டு உட்கார்ந்தார்ல, அந்த கருணாநிதிக்கு என்னைக்கு இருந்தாலும் வஞ்சம் திக்கிறதுக்கு பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க உயிரோட இருக்கோம்டா. நாங்க செத்து போனாலும் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்திட்டு போயிடும்டா. நீங்க சிங்கம் கொண்டாடுறீங்க. ஸ்டாலின் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அட்டாக் கொடுக்குறாருன்னு தோணுச்சு. ஆனா அது பொதுவா இருக்கிறவங்க. எனக்கு பார்க்கும்போது எப்படின்னா, வடிவேலு ஒரு படத்துல பணம் கேட்டு வருவார், கடனுக்கு கொடுத்துருப்பாரு. அவர் கடன் கேட்க வருவாப்ல, கூட இருக்க ஆட்கள் நான் எப்படி போய் மிரட்டுறேன் பாரு அப்படின்னு அங்கே போய் உட்கார்ந்துட்டு அவர் பேசுவார்ல, நீ போய தெய்வமே, நீ போய தெய்வமே, காசு காசு நீ கொடுத்துட்டா நான் வந்து தருவேன் தெய்வமே, நீ அங்க போ தெய்வமே அப்படின்னு பேசுவார்ல கமுக்கமா. அது போல நேற்று கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, அன்னைக்கு ஈவு இறக்கம் இருந்துச்சா? எங்க அப்பா கருணாநிதி இறந்து போனப்ப நீங்க முதலமைச்சராக இருந்தீங்க. இத்தனை முறை 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாரு. அவர் இறந்து போயிட்டாரு. அதையெல்லாம் பொருட்படுத்தாது, நீங்கள் எதிர்கட்சி என்று பொருட்படுத்தாது உங்கள் வீட்டு கதவுகள்ல வந்து வாசல்ல வந்து நின்றனே, உங்கள் கைகளை பிடித்து கெஞ்சினனே அப்படின்னு உட்காந்து டயலாக் பேசிட்டு இருக்காரு. அப்ப போய் காலில் விழுந்திருக்க உங்க அப்பாவுக்கு மெரினாவை இடம் வேணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கையை காலா நினைச்சு தொட்டு கொண்டதை நேற்று ஐயா ஸ்டாலினே ஒத்துக்கிறார். நாம என்ன கேட்கிறோம்? மெரினா பீச்சில் புதைச்சாதான் கருணாநிதியை புதைக்க முடியுமா? கருணாநிதியை புதைக்கிறதுக்கு திருவாரூர்ல இடமே இல்லையா? இல்ல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே சொத்து சம்பாதிச்சு வைக்கலையா? இல்ல திமுக காரங்களுக்கு சொந்தமான இடம் எதுவுமே இல்லையா? ஏன் நீங்க கொண்டு போய் மெரினாவில் வைக்கணும்? அண்ணாவினுடைய சமாதி மெரினாவில், ஜெயலலிதாவுடைய சமாதி மெரினாவில், எம்ஜிஆருடைய சமாதி மெரினாவில், கருணாநிதியுடைய சமாதி மெரினாவில். எங்கள் பாட்டன் இந்த நிலப்பரப்பை ஆண்ட எங்கள் பாட்டன் பெரும்பிடுகு முத்திரையர் இருக்காரு, பெரும்பிடுகு முத்திரையர், அவருக்கு நீ எங்கடா வச்சிருக்கிற நினைவிடம்? அவருக்கு மெரினாவில் வச்சிருக்கியா? காவிரி ஆற்று படுகையில வச்சிருக்கியா? எங்க வச்சிருக்க நினைவிடம்? இவ்வளவு நாள் நாங்க கேட்டதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மணிமண்டபம் கட்டிக்கிறீங்க. நீங்கள் இந்த நாடு ஐயா 49 நாடோடு சேர்த்து 64 நாடுகள், இந்தியா, மொரிஷியஸ், கம்போடியா என்று உலகத்தில் 64 நாடுகளை ஆண்ட எங்கள் பாட்டன் கரிகால பெருவர்த்தன அவருடைய வாரிசு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவர்களுக்கு நீங்கள் எங்க நினைவிடம் வச்சிருக்கீங்க? மெரினாவில் வச்சிருக்கீங்களா? எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் இழந்த நிலத்தை மீட்ட வெள்ளக்கார அரசாங்கம் இந்திய வரலாற்றிலேயே ஒரு பெண்மணி, ஒரு மன்னர், ஒரு ஆட்சி செய்கின்ற ஒரு பெண் அரசி இழந்த நிலத்தை மீட்டதாக வரலாறு இல்லை. அந்த இழந்த நிலத்தை மீட்டதாக வரலாறு இருக்கின்ற ஒரே நபர் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார். அந்த வேலுநாச்சியாருக்கு நீங்க நினைவிடம் எங்க வச்சிருக்கீங்க? மெரினாவில் வச்சிருக்கீங்களா? அப்ப தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களாக இருக்கிற இவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னும் எங்க தாத்தா வஉசி இருக்கிறாரு, இன்னும் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் இருக்காரு, அழகமுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற தலைவர்கள் நாங்க வச்சிருக்கோம், எண்ணற்ற பெரியார்கள். அவர்களுக்கெல்லாம் நினைவிடம் அங்க இல்ல. ஆனால் கருணாநிதிக்கு அங்க இங்க தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகையா? தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகைன்னு வைக்கணும். ஆனா கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு பேர் வச்சிருவாங்க. பஸ்ஸுக்கு பேர் வைக்கிறாங்களா? ஸ்டாலின் பஸ், ஃப்ரீ பஸ், அதுக்கு பேரு ஸ்டாலின் பஸ். கலைஞர் நூலகம், நூலகம் கட்டா கலைஞர் நூலகம், கலைஞர் மருத்துவமனை கட்டா கலைஞர் மருத்துவமனை, பஸ் ஸ்டாண்டு கட்டா கலைஞர் பஸ் ஸ்டாண்டு. எல்லாத்துக்கும் கலைஞர் பேரையே வைக்கிறீங்களேங்க ஐயா.
இந்த ஆத்துமல்ல திருடிட்டு போனால ரீச் வச்சிருக்கான்ல அந்த இடத்துல முன்னாடி எழுதுங்களேன், கலைஞர் மணல் திருடும் இடம் அப்படின்னு எழுதி வைங்களேன். மலையை உடைக்கிறாங்க இல்லையா, அந்த மலை உடைக்கிற கிரஷர் வச்சிருக்கான்ல அந்த இடத்துல போடுங்களேன், கலைஞர் கனிம வள கொள்ளை இடம் அப்படின்னு அங்க போடுங்க. சரி, அதெல்லாம் கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா அது எங்க உடைக்கலாம் எங்க எடுக்கலாம்னு எங்களுக்கு தெரியாது, அது நாங்க கெசட்லாம் போய் பாக்குறோம் அப்படி இப்படிம்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடம் சொல்ற போய் கேட்கறீங்களா? தெரிஞ்ச இடத்துல போய் ஒட்டுறீங்களா? நீங்க தினமும் திமுக காரன் அதிமுக காரன் சாயங்காலம் 9 மணி ஆச்சுன்னா ஒரு கடைக்கு போறீங்கல்ல, அந்த கடையில மேல எழுதி வைங்க கலைஞர் குடிப்பகம் அப்படின்னு எழுதி வச்சிருங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க என்னைக்காவது கேட்க போறோமா? ஏன்னா இந்த நாட்டுல மதுவை கொண்டு வந்தது கலைஞர் கருணாநிதி. அண்ணா அவர்கள் இருக்கும் பொழுதும் காமராஜர் இருக்கும் பொழுதும் இங்க மது பாடையே தமிழ்நாட்டில் இல்ல. சாராயத்திற்கு தடை இருந்துச்சு, மதுபானத்திற்கு தடை இருந்துச்சு. அதை முதலாக உடைத்தது ஐயா கலைஞர் கருணாநிதி. அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி கேட்கிறாங்க, ஐயா அண்ணா அவர்கள் சாராயத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு, ஐயா காமராஜர் அவர்கள் சாராயத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் இந்த மதுவிலக்கு கொள்கையை நீங்க இது பண்றீங்களே, காலி பண்றீங்களே, இப்படி செய்யறீங்களே, அரசுக்கு வருவாய் வரணுங்கிறதுக்காக இப்படி செய்யலாமான்னு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு கலைஞர் கருணாநிதி சொன்னார், சுத்தி நெருப்பு எரியுது, கையில சூடத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? தமிழ்நாட்டில் சாராய கடையை திறக்கலைன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கேரளாவில் விற்கிறாங்க அங்க போய் குடிச்சிருவாங்க, கர்நாடகாவில் விற்கிறாங்க அங்க போய் குடிச்சிருவாங்க, இல்ல ஆந்திராவில் விற்கிறாங்க அங்க போய் குடிச்சிருவாங்க, பாண்டிச்சேரியில விற்கிறாங்க அங்க போய் குடிச்சிருவாங்க. அப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஏதாவது வருவாய் வரணும் இல்ல, அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் தமிழ்நாட்டுக்கு தான் வரணும், அதனால தான் மதுக்கடையை திறந்து வச்சேன் அப்படின்னு கருணாநிதி பேசியிருக்காரு. நாட்டு மக்கள் தாலி இருக்கிற திட்டத்தை கருணாநிதி அவர்கள் தான் செயல்படுத்தி இருக்காரு. நீங்க வேணா டாஸ்மாக் கடையில மேல எழுதி வச்சிருங்க, கலைஞர் தாலி இருக்கும் தலைமையிடம் அப்படின்னு வேணா போட்டு வைங்க, அது அருமையா இருக்கும். அக்கா கனிமொழி சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, 2 லட்சம் இளம் விதவைகளுக்கு உருவாகிறதுக்கு காரணம் டாஸ்மாக் கடை தான், இந்த மதுபானம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவருடைய அண்ணன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரும் பேசுறாரு, அவர் இளைஞர்கள் போதை பாதையில போகாதீங்க, இளைஞர்கள் மதுக்கு அடிமையாகாதீங்க, ஐயா விக்கிறது நீங்க தாங்க ஐயா, இளைஞர்கள் அடிமையாகிறது அப்புறம் இருக்கட்டும் ஐயா, விக்கிறது நீங்க தான், நீ கடையை எடுத்து மூடு, அதை மூட முடியாது. நாங்க என்ன சொல்றோம், மதுக்கடையை மூடிடு, அதுல எவ்வளவு வருமானம் வருது? 40,000 கோடிங்க, 45,000 கோடிங்க, 50,000 கோடிங்க. இந்த 50,000 கோடியை சாராயம் அல்லாத பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுத்தால் நீங்கள் சாராய கடையை மூடுவதற்கு தயாரா? நாங்க சொல்றோம், பால் இருக்குல்ல, பால், மாட்டு பால் சந்தை மதிப்பு ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி சந்தை மதிப்பு. ஆடு மாடு வளர்த்தலை அதிகப்படுத்தி பாலை ஏற்றுமதி செய்தால் ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வருவாய் வரும். வெறும் பால் பொருட்கள்ல இருந்து. அதுக்கு நீ மாறுவியா? மாற மாட்டான். ஏன்னா தனியார் முதலாளிகள்கிட்ட கையெழுத்து போட்டுட்டோம். மதுபான ஆலைகள் நடத்துறது திமுக அதிமுக காரங்க. மிடாஸ் கம்பெனி, அந்த கம்பெனி எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், இதெல்லாம் யாரு? திமுக அதிமுக பினாமிகள். அதை வைத்து சாராய கடையை நடத்தி அதுல வருமானம் பார்க்கணும். இங்க ஒரு பக்கம் இல்லத்தரசிகள், அதாவது கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அல்லது கணவன் இறந்தவர்கள், விதவை பெண்கள், அவர்களுக்கு ஊக்கத்தொகை நாங்கள் மாசம் 2,500 இருந்து 3,000 கொடுக்கிற போறோம். இனிமே எல்லா வீட்டுல இருக்கிற, அதாவது தாலி அறுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற கணவரை இழந்த கைம்பெண்கள் அவங்களுக்கு எல்லாம் நாங்க 3,000 ரூபாய் கொடுக்கிறோம். 3,000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க ராஜா. இந்த 3,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க டாஸ்மாக் கடை தான். அதுல குடிச்சிட்டு தான் இங்க இருக்கிற இளைஞர்கள் செத்து போனா அதை என்னைக்கு மூடுவீங்க? நாம் தமிழர் கட்சி நாங்கள் பேரறிவிப்பு செய்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மது கடைகளை இழுத்து மூடுவோம். பனம்பால், தென்னம்பால் கடைகளை எங்கெங்கும் தமிழ்நாடு முழுக்க நாங்க திறந்து வைப்போம். அதனால எந்த தீங்கும் வரப்போறது இல்ல. பனம்பால் தென்னம்பால்னால யாருக்கும் உயிருக்கு கேடு வரப்போறது இல்ல. இவர்கள் எதை வாங்கணுமோ அதை விட்டுருவான், எதை செய்யணுமோ அதை விட்டுருவான். எது தேவையற்ற ஒன்றோ அதை செய்வார்கள். அதை மாற்றுவதைத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்கள் இடத்துல வந்திருக்கிறோம். இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல், இங்க எல்லோரும் சொல்லுவாங்க இங்க 4 முனை போட்டி, 3 முனை போட்டி, 2 முனை போட்டின்னு. நாங்கள் சொல்கிறோம் இங்கு 2 முனைதான். ஒன்னு திமுக என்கின்ற திராவிட சித்தாந்தத்தை கொண்ட திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும், அதோடு ஒட்டி இருக்கின்ற அதிமுக, அவர்களும் ஒரு திராவிட கட்சி தான். அவர்களும் அதே போல இப்ப புதுசா வந்திருக்கிற தாவேகா, இவர்கள் எல்லோரும் திராவிடம் பேசுகின்ற, திராவிடம் சொல்லி ஏமாத்துகின்ற அந்த டீம். அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் பேசுகின்ற நாம் தமிழர் கட்சி. அவர்கள் மொத்தமாக 3 இயக்கங்கள், 3 அமைப்புகள், 3 கூட்டணிகள் தனித்தனியா நிக்கிறாங்க. நாங்கள் தனித்து நிக்கிறோம். தமிழ் தேசியத்தை வெல்ல வைக்கிறதுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு கொடுப்பதற்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தொடர்ந்து 15 ஆண்டு காலமாக இந்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த முறை
மாற்றி வாக்கை செலுத்துங்கள். காசு கொடுப்பான், அண்டா குண்டா கொடுப்பான். ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. பொங்கல் முடிஞ்ச கையோட அமைச்சருடைய தொகுதிகள்ல அண்டா கொடுத்துட்டான், குண்டா கொடுத்துட்டான், ஹாட் பாக்ஸ் கொடுத்துட்டான், எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்ப 500 1000 காசு கொடுப்பான், 1000 2000 காசு கொடுப்பார்கள். அந்த காசை வாங்கி கொண்டு நீங்கள் வாக்குகளை அவருக்கு செலுத்தினால் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், இவர்களுக்கு வாக்களிப்பதால் எந்த மாற்றமும் நிகழாது. அதே கள்ளச்சாராயம், அதே சாராயம், அதே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள், அதே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதே கொள்ளை கொலை, இது எல்லாமே அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கும். இதை மாற்றுவதற்கு தமிழ் தேசிய பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டியது உங்களுடைய வரலாற்று கடமை. இந்த வரலாற்று கடமையில இருந்து நீங்கள் பின்வாங்கிறாதீங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு காற்று நஞ்சாயிருச்சு, மலைகள் இங்க உடைக்கப்பட்டுருச்சு, ஆறுகள் நாசமாக்கப்பட்டுருச்சு. நாம இன்னைக்கு வாழ்றோம். நம்மளுடைய பிள்ளைகள் இந்த நிலத்தில் நீரோடும் சோரோடும் வாழ முடியுமா? கல்வி மருத்துவம் இல்லாதவர்களால் வாழ முடியுமா? அந்த கல்வியை மருத்துவத்தை கொடுப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களால் மட்டுமே முடியும். இந்த முறை வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை வெல்ல வையுங்கள். கட்டாயம் சட்டமன்றத்துக்குள்ள உள்ளே போய் இந்த கிழக்கு தொகுதியுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரு மருத்துவரை, படித்தவரை, அண்ணன் துரைமுருகன் சொன்னது போல ஆக்டர் இல்ல, ஒரிஜினல் டாக்டர் நாங்கள் களத்தில் நிறுத்தி இருக்கிறோம். அவருக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து சட்டமன்றத்துக்குள்ள உள்ளே அனுப்புங்க. ஆளு பார்க்கறாங்க, சாப்பிட்டா இருப்பாப்ல, பேச ஆரம்பிச்சாங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள ஒருத்தர் நிக்க முடியாது, தலைதெறிக்க ஓடுவாங்க. நீங்கள் பார்த்திருப்பீங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழிச்சு சட்டமன்றத்திலிருந்து வெளியே வந்தது. அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் அவர்கள் சட்டையை கிழிப்பதற்கு அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களை நீங்கள் வாக்களித்து விவசாய தினத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கட்டாயம் இது திருச்சி திமுக அதிமுகவின் கோட்டை அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் கோட்டை, நாம் தமிழரின் கோட்டையாக இதை மாற்றுவோம். பிரபாகரன் பெயரை சொல்லி மீசையை முறுக்கு திராவிடத்தை ஒழிப்போமடா, அதுதான் என் இலக்கு. தமிழ் தேசியத்தை வெல்ல வைப்போம், அதுதான் நாம் தமிழர் இலக்கு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் உங்களோடு